பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் திருமண நாளின் நிறைவை கொண்டாடும் ஜான் பாயசலின் 60வது பிறந்த நாளை கொண்டாடும் ரோஸ் மேரி ஆலன் அலெக்ஸ் அந்தோனி விழாவும் இதை திருப்பலியில் மறைத்த அமிர்தராஜ் அந்தோனி மேரி குப்புசுவாமி லீனா கிளாடிஸ் மேரி விக்டோரியுடைய ஆண்மலை பாட்டுக்காகும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெற பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யலாலும் கடமையில் தவறினால் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வராக. எல்லாம் உள்ள இறைவா, நாங்கள் இன்னும் நீதியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருந்து சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வந்தவற்றை சொன்னாலும் செய்யலாலும் நிறைவேற்றி எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஒரு ஆண்டு தங்கி வணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்கிறவர்களே, சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல், ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னின செய்வோம் என்று சொல்வதே முறை. இப்பொழுதோ நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமைப்படுகின்றீர்கள். இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது.
உயர்ந்தோரே, செல்வர்களே, ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். பல்லவி. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானே, என்னை வளைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானே. தம் செல்வத்தின் நம்பிக்கை வைக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். பல்லவி. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிகப்பெரியது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகொலையை காணாமல் இருந்திட முடியுமா? பல்லவி. ஏனெனில் அறிவியர்களுக்கு மதிக்கேட்டவரும் மாண்டொழிவது போல ஞானமுள்ளவரும் உயிர் துறப்பதை நாம் காண்கிறோம் அன்றோ? அவர்கள் எல்லோருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். பல்லவி. அனைவரும் எழுந்திருப்போம். அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவன் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாய் இருக்கிறார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபு தன்னுடைய மடலிலே குறிப்பிடுகின்றார். எவ்வாறு நாம் நாளையை பற்றி அதிகமாக சிந்திப்பதை விட இன்றைய நாளை பற்றி சிந்திக்க வேண்டும். நாளைக்கு நான் நல்லவனாக இருப்பேன், எனவே இன்று நான் என் போக்கை போல வாழ்வேன் என்பதல்ல. இன்று நல்லவனாக இருந்தால் நாளையும் நல்லவனாக இருக்க முடியும். எனவே நிகழ்காலத்திற்கு அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த நிகழ்காலம் இதிலே என்ன நல்லவற்றை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஆகவே நாம் நேரத்தை தள்ளி போடக்கூடாது. நன்மையை செய்வதற்காக முதல் வாசகத்தின் முதன்மையான வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு நாளையும் குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களே,
சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆகவே இன்றைய நாளை பற்றி கவனிக்க வேண்டும். நாளைக்கு வேண்டிய நல்ல ஒரு வாழ்க்கை வாழ இன்றைய நாளிலே நாம் அதற்காக வேண்டிய தயாரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். மேலும் இறுதி வார்த்தை நாம் பார்க்கின்றோம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம். யாக்கோபு மிகவும் தெளிவாக சொல்லிவிடுகின்றார். ஆகவே நாம் மற்றவருக்கு நன்மை செய்வதற்காக தெரிந்திருந்தும் நாம் தீமை செய்தால் அது பாவம். நன்மைத்தனம் நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும். நம்மை சுற்றி என்றால் நாம் தீயவற்றை அகற்றி என்றுமே நன்மை செய்வதற்காக உயர வேண்டும். அதை அறிந்தும் செய்யவிட்டால் அது பாவம் என்றும் குறிப்பிடுகின்றார். புனித சின்னப்படி வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அவர் எங்கு சென்றாலும் நன்மையை செய்து சென்றார். ஆகவே நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நன்மைத்தனத்திற்கு நாம் இடத்தை தர வேண்டும். நன்மை செய்வதில் வாய்ப்புகளை தேடிக்கொள்ள வேண்டும். இந்த நன்மைத்தனத்தை நம்மை சுற்றி பரப்ப வேண்டும். ஆகவே யாக்கோபுடைய இந்த சொற்களை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டிய வரங்களை திருப்படியில் வேண்டுமோ. எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் மறைநிலைகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் புகழுக்கும் இப்பணி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இது எங்களை மீறி எழுப்பும்
செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயின் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். ஆகும் அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூது புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமண் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள் ஆற்றல்களும் சிராப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரின் நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகுமுடியே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களுக்கு தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநொலியிட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தவராகி புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
யூலியானின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையில் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லவராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் மாற்றங்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருந்ததில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கில் திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவின் மீட்பின் பிணைப்பை பெற்றுக் கொண்டுள்ள நாங்கள் இதன் பயனாக அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று